இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே என்னண்ணே ஃபோன் கரிகாலன்கிட்ட போயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? டேய், கரிகாலன் நம்மளை பார்த்தா நமக்கு தான்டா பிரச்சனை. அவங்ககிட்ட நேரடியாக போய் ஃபோனை கேட்க முடியாது. ஏன்னா அந்த ஃபோனில் வீடியோ இருக்கிறது தெரிஞ்சா அவன் அழிச்சிருவான்டா அதை. அதனால அவனுக்கே தெரியாம தான் அந்த ஃபோன் எடுக்கணும். சரியா? சரிண்ணே. சரி வா போலாம். ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன பிரச்சனை இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்காம விடக்கூடாது. இரு வரேன். மாமா வாங்க போலாம். என்ன எங்க கூப்பிடுற? விவசாயம் பண்றதா சொல்லிருக்கீங்கல்ல, அப்ப வயலுக்கு போகணும்ல. நான் வரல. வரலையா? ஏன்? எனக்கு அங்க சப்போர்ட்டா இருந்த ஒரே ஆள் அருணாச்சல தாத்தா மட்டும்தான். நீ இப்ப அவரையும் எனக்கு எதிராக மாத்திட்டல்ல, இனிமே நான் வரமாட்டேன். வரமாட்டேன்னு சொன்னா எப்படி? நீங்க போட்டியில ஜெயிக்கணும்ல. போட்டியா? என்ன போட்டி? அப்ப நான் உங்களை விட்டு போக கூடாதுன்னு தான் நீங்க ஆசைப்படுறீங்க, அப்படிதானே? ஏய், அப்படி ஒரு நினைப்பு உன் மனசுல இருக்கா? நீ எப்படா என் லைஃப்ல இருந்து போய் தொலைவா நினைச்சுட்டு இருக்க? உண்மையாவே நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க எனக்கு முன்னாடியே கிளம்பி வயலுக்கு போயிருக்கணுமே. போகாம இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன இதுக்கு மாமா மறுக்கிறீங்க? நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற ஒப்பந்தத்தை தான் நான் சொல்றேன். நீங்க விவசாயம் பண்ணி என்னை விட ஒரு மூட்டை அதிக விளைச்சல் எடுத்தாதான் நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு சொல்லிருக்கேன்ல. ஓஹோ, இதுதான் விஷயமா? நீ என்னை விட்டு போறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்த ஒரே காரணத்துக்காக தான் நானும் பொறுத்து போயிட்டு இருக்கேன். உனக்கு எதிராக விவசாயம் பண்ணி உன்னை ஜெயிக்க முடியாதுங்கிற திமிர்ல தானே நீ இப்படி எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்க. ஏய், உன்னை விட அதிகமா விளைச்சல் எடுத்து உன்னை ஜெயிச்சு உன்னை என் லைஃப்ல இருந்து துரத்தி அடிக்கிறான் பாரு. இந்த விஷயத்த அக்கா கிட்ட சொல்லணும். அக்கா, அங்க பாரு. நான் சொன்னனே, பாத்தியா? இவ்வளோ நாத்தையும் நான் ஒரே ஆளா நடணுமா? அது எப்படி? ஒத்த ஆளா இத்தனை நாத்தையும் எப்படி நட முடியும்? அதுவும் ஒரே நாள்ல எல்லா நாத்தையும் நடணுமே. இல்லைன்னா எல்லா நாத்தும் காஞ்சி அப்படியே செத்து போயிடும். அதனால ஆளுங்களை வச்சு நட்டுக்கலாம். வேலைக்கு ஆளுங்களை எல்லாம் வர சொல்லியிருக்கேன். இப்போ வந்துருவாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் அவங்க கூட சேர்ந்து நாத்துக்களை எல்லாம் நட்டுருங்க. என்ன, சரியா? சரிங்க தாத்தா. அக்கா, வானதி எதுக்குக்கா இதெல்லாம் பண்றா? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? எதுக்கு பண்றான்னு அவளே சொன்னாதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அக்கா, நம்ம கேட்டா எப்படிக்கா சொல்லுவாவ? டேய், நம்ம கேட்டாலாம் சொல்ல மாட்டா. அவ வேற யார்கிட்டயாவது சொல்லுவாள்ல, அப்ப கேட்டுக்கலாம் தான் அவ பின்னாடியே நாம அலைஞ்சுகிட்டு இருக்கோம். வணக்கம்மா. சொல்லுங்க சார், ஏதாவது முக்கியமான விஷயமா? நான் அருள் கிட்ட பேசலாம்னு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவன் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாமா. அவனுக்கு என் மேல இருக்க கோவம் இன்னும் குறையல போல இருக்கு. சரி, அருள் விவசாயம் பண்ண ஒத்துக்கிட்டானா? ஒத்துக்கிட்டாரு சார். ஒத்துக்கிட்டானா? ஆமா, எப்படிமா ஒத்துக்க வச்ச? பரவாயில்லையே. வெரி குட், வெரி குட். ஏமா இப்படி பண்ண? அவன் ஆசைப்பட்டபடி
அவன் யுஎஸ் வரணும்னு நீ ஏன் உன் லைஃப் அழிச்சுக்க பாக்குறியே? எனக்கு அருள் மாமா நல்லா இருக்கணும், எனக்கு அது போதும் சார். அவர் என்ன ஜெயிக்கிறதுக்காகவே கண்டிப்பா விவசாயத்துல மிஷினை விட அதிக விளைச்சல் எடுப்பாரு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால அவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நீங்க பண்ணிடுங்க சார். ஷியோர்மா. எங்க கம்பெனிலயும் மிஷினை வச்சு முழு விவசாயத்தையும் பண்ண முடியுமான்னு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ விளைச்சல் வர நேரம் பார்த்து என்கிட்ட சொல்லு. நான் கம்பெனில சொல்லி அருள் பண்ண விளைச்சலை செக் பண்றதுக்காக ஆள் அனுப்புறேன். ம், அப்புறம் முக்கியமா அருள் விவசாயம் பண்றதெல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எனக்கு வீடியோ டாக்குமெண்ட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். சரியா? ம், சரிங்க சார், நான் பண்ணிடுறேன். சரிம்மா, வேற ஏதாவது விஷயம் இருந்தா நான் கால் பண்றேன். ம், சரிங்க சார், நான் வச்சிடுறேன். சரி. அண்ணே, கரிகாலனும் நந்தினி தங்கியிருக்க வீடு இதானே? டேய், நீங்க 3 பேரும் உள்ள போய் ஆ. யாருக்கும் தெரியாம கரிகாலங்கிட்ட இருந்து அந்த போனை எடுத்துட்டு வந்துடணும். சரியா? சரிண்ணே. அந்த போனு கரிகாலங்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு பிரச்சனை தான்டா. புரியுதா? போ. அண்ணே, எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, போங்க போங்க. ஏய் வாடா வா. டேய் வாங்கடா, வாங்க வாங்க சீக்கிரம் போடு. டேய் மெதுவாடா. டேய் புடிச்சுக்கலாம். ஏறுங்கண்ணே. டேய் வாங்கடா வாங்கடா. ஏய் டைட்டா கட்டியிருக்காங்க. முதல்ல அந்த கட்டை எப்படியாவது அவுக்கணும். ஒரு நிமிஷம் எந்திரிங்க. மெதுவா. ஐயோ, இந்த கட்டை நாம எப்படி அவுக்கிறது? ஒரு ஐடியா இருக்கு, என்ன? ஆனா அதுக்கு நீ உதவி பண்ணணும். என்ன செய்யணும்னு சொல்லு. கட்டை அவுக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். நீ கொஞ்சம் நல்லா முன்னாடி போயேன். நீ நல்லா முன்னாடி போய் புஷ் பண்ணு. அது எப்படி முடியும்? நீ கொஞ்சம் நல்லா முன்னாடி புஷ் பண்ணு. ஆ. ஆ, அப்படிதான் அப்படிதான். அப்பா இரு இரு, என் கணிப்பு கொஞ்சம் தப்பாயிருச்சு. நான் உன்னை நினைச்சா வேற மாதிரி நடந்துருச்சு. நீ வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது யாராவது வேணும்னே பண்ணுவாங்களா? சரி, என்னால இப்படி நிக்க முடியாது, நான் திரும்புறேன். ஏய் அதெல்லாம் வேணாம், ஒரு நிமிஷம் இரு. இப்போ நான் என் கையை தூக்குறேன். நீ அப்படியே உன் பல்லால கட்டி இருக்கிற கயிறு கடிச்சு அவுத்து விடு. என்னது? பல்லால கடிச்சு அவுக்கணுமா? அதெல்லாம் முடியாது.